மெயினான ஒரு வெப்சைட், மெயினான ஒரு எப்போ ஒன்று பாத்தீங்கன்னு சொன்னா இது ட்ரேடிங் வியூ. இந்த ட்ரேடிங் வியூ தான் நாம ட்ரேட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. அதாவது மார்க்கெட் அனலைஸ் பண்றதுக்கு, ஓகே, மார்க்கெட் அனலைஸ் பண்ணி அதை சர்வ் பண்ணி வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி விடயங்கள் எல்லாத்துக்குமே ட்ரேடிங் வியூ தான் ஹெல்ப்பா இருக்க போகுது. ரைட், ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும். பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்றது ஒரு வேற செப்பரேட் ஆனது. அதே போல ட்ரேடிங் வியூன்னு சொல்றது அது ஒரு வேற ஒரு வெப்சைட், வேற ஒரு கம்பெனி, ஓகே, வேற ஒரு ஆப் அப்படிதான் இருக்கு. ஓகே, ரைட். முதலாவது நீங்க ட்ரேடிங் வியூல என்ன செஞ்சிருக்கணும்னு கேட்டா சைன் அப் பண்ணிக்கொள்ளணும். எப்படி சைன் அப் பண்ணணும்னு கேட்டா நீங்க கூகுள்ல போய் ட்ரேடிங் வியூன்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களுடைய மொபைல் போன்ல ஆப் இருக்கு ட்ரேடிங் வியூன்னு சொல்லி, இந்த லோகோ பார்த்துக்கொள்ளுங்க. இந்த லோகோக்கான ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதை நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும், சைன் அப் பண்ணிக்கொள்ளணும். ஓகே, ரைட். பாருங்க, ட்ரேடிங் வியூ நான் ஓபன் பண்றேன். ரைட், இப்போ ட்ரேடிங் வியூ ஓபன் பண்ற சந்தர்ப்பத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் ஓபன் ஆகும். இதுல உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்க ஆல்ரெடி லொகின் ஆகிதான் வரும். ஓகே, லொகின் ஆகியதான் உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இது என்னுடைய அக்கௌண்ட் பாருங்க, வந்து இந்த ப்ரொஃபைல் கிளிக் பண்றது Selvan29 இருக்கு சொல்லி. ஸோ என்னுடைய அக்கௌண்ட்ல நான் வந்து ஆல்ரெடி லொகின் ஆகி தான் இருக்கிறேன். அப்படி ட்ரேடிங் வியூன்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், இந்த கோர்னர்ல லொகின் அண்ட் சைன் அப்னு சொல்லி ரெண்டு விஷயம் இருக்கும். அதுல உங்களுக்கு முதல்ல சைன் அப்பை கிளிக் பண்ணுங்க. சைன் அப்பை கிளிக் பண்ணி உங்களுடைய பர்சனல் டீட்டெயிலை கொடுத்து ஜிமெயில் அண்ட் பாஸ்வேர்டை கொடுத்து சைன் அப் பண்ணிக்கொள்ளுங்க. பிறகு லொகின் கொடுத்து உங்களுடைய இமெயில் பாஸ்வேர்டுக்கு லொகின் செய்து கொள்ளுங்க. இது பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. இதை கண்டிப்பா செய்து இந்த ட்ரேடிங் வியூ உங்களுடைய நேமுக்கு, உங்களுடைய ஜிமெயிலுக்கு ஓபன் பண்ணி வைத்துக் கொள்ளணும். இந்த ட்ரேடிங் வியூல பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து பெய்ட் பண்ணி எடுக்கக்கூடிய வெர்ஷன்ஸ் இருக்கு, அதே போல ஃப்ரீ வெர்ஷன் இருக்கு. ஓகே, நாம யூஸ் பண்றது வந்து ஃப்ரீயா இருக்கக்கூடிய ஒரு வெர்ஷன் தான். ஸோ இது எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடியதா இருக்கும். ஓகே, ரைட். ட்ரேடிங் வியூ ஓபன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரியான இன்டர்ஃபேஸ் வரும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா மேல பாருங்க, இந்த சர்ச் பண்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு, ப்ராடக்ட் கம்யூனிட்டி இருக்கு, மார்க்கெட்ஸ் இருக்கு, புரோக்கர்ஸ், அப்படி கணக்கு விஷயங்கள் இருக்கு. ரைட், இதுல நாம கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் பண்றோம். ஓகே, நம்ம ஒரு கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் பண்றோம். அதே போல ஷேர் மார்க்கெட் ட்ரேட் பண்ணக்கூடிய ஒருத்தரா இருக்கலாம், அல்லது ஃபோரெக்ஸ், கமோடிட்டி, ஓகே, அந்த மாதிரி எந்த ஒரு ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நபரா இருந்தாலும் அந்த ட்ரேடர்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காமனான வெப்சைட் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ட்ரேடிங் வியூ. இதுல கிரிப்டோ கரன்சியோட கோயின் மட்டும் நமக்கு இது அனலைஸ் பண்ணலாம். அதே போல ஏனைய மார்க்கெட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஷேர் மார்க்கெட்டா இருக்கலாம், ஃபோரெக்ஸ், கிரிப்டோ, அதே போல கமோடிட்டி, எந்த ஒரு மார்க்கெட்டையுமே நமக்கு என்ன செய்யலாம்னு கேட்டா இங்கே அனலைஸ் பண்ணலாம். இதுல பாருங்க இந்த மார்க்கெட்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்கு. இந்த மார்க்கெட்ல அப்படியே டவுன் வந்தீங்கன்னு சொன்னா இந்த மார்க்கெட் கிளிக் பண்ணி பாருங்க, ஸ்டாக்ஸ். ஓகே, ஸ்டாக்ஸ் சம்பந்தமான ஏதாவது கம்பெனிஸ் டீடைல் நீங்க பார்க்கணும்னு சொன்னா இந்த ஸ்டாக்ஸ்ல போய் அந்த கம்பெனியை சர்ச் பண்ணி உங்களுக்கு எடுக்கலாம். அதே போல கிரிப்டோ நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கிரிப்டோ. அதே போல பாத்தீங்கன்னா ஃபோரெக்ஸ், ஓகே, இந்த மாதிரி ETF இருக்கு. ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு எந்த இது கவர்மெண்ட் போன்ஸ் அந்த மாதிரி விடயங்கள் இருக்கு. ஸோ எந்த ஒரு விடயம் உங்களுக்கு தேவையோ இதுல போய் நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஆகவே நீங்க கிரிப்டோல ட்ரேட் பண்ணாலும் பரவாயில்ல, எந்த மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணாலும் பரவாயில்ல, ஆனா உங்களுக்கு ட்ரேடிங் வியூ கம்ப்ளீட்டா தெரிஞ்சிருக்கணும். ட்ரேடிங் வியூ தான் நீங்க ட்ரேட் பண்ண போறீங்க. ரைட், இப்ப நமக்கு தேவை கிரிப்டோ தானே. இந்த இடத்துல உங்களுக்கு கிரிப்டோ கிளிக் பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல கிரிப்டோ கிளிக் பண்ணி உங்களுக்கு கோயினை சர்ச் பண்ணலாம். பாருங்க மார்க்கெட்ல கிரிப்டோ. ஓகே, கிரிப்டோ அப்படி கிளிக் பண்ணணும். பாருங்க பாருங்க இந்த இடத்துல கோயின்ஸ் இருக்கு. அதாவது கிரிப்டோ கரன்சி நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம், கோயின்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். பிட்காயின், எதீரியம், பைனான்ஸ், அப்படி கோயின் இருக்கு. ரைட், இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா ஏதாவது ஒரு கோயின் ஒன்று தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னா, ஓகே, இப்ப நீங்க சம்டைம் பிட்காயின் இந்த இடத்துல இல்லைன்னு சொல்லுவோமே, அப்படி நீங்க சர்ச் பண்ணணும்னு சொன்னா டிரெக்டா மேல பாருங்க, இந்த இடத்துல சர்ச்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்கு. இதுல போய் சர்ச் பண்ணுங்க. ஓகே, ரைட். சர்ச் பண்ணும்போது பிடிசி, அதாவது பிட்காயின் இருக்கு தானே, பிட்காயினுக்கு ஒரு ஷார்ட் ஃபார்மட் இருக்கு, பிடிசின்னு சொல்லுவோம். ஓகே, எல்லா கோயினுக்குமே ஒரு ஷார்ட் ஃபார்ம் இருக்கும். அந்த ஷார்ட் ஃபார்ம்ல தான் அதை வந்து நம்ம இங்க வந்து சர்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிட்காயினை பிடிசின்னு சர்ச் பண்ணுங்க. பிடிசி, USDT இப்படி எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, அல்லது USD, இப்போதைக்கு USD எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, இது ரெண்டுமே சரி. ஆனா நம்ம USDT தான் ட்ரேட் பண்ணுவோம், அதனால உங்களுக்கு USDT சர்ச் பண்ணி காட்டுறேன். ஓகே, ரைட். பாருங்க மேல BTC, USDT இப்படி சர்ச் பண்ற சந்தர்ப்பத்தில் பாருங்க நிறைய மார்க்கெட்ஸ் வருது. ஓகே, அதாவது கீழே பாருங்க BTC, USDT இந்த இடத்துல பார்க்கணும்.
பிடிசி யூஎஸ்டிடி, பிடிசி யூஎஸ்டிடி, எல்லாமே பிடிசி யூஎஸ்டிடி. ஆனா இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பக்கம் ஓகே, இதுல பாருங்க முதலாவது பாருங்க பைனான்ஸ்டு, அதே போல பைபிட், ஓகேஎக்ஸ், குகோயின், பிட்கேட், ஓகே, இந்த மாதிரி பாருங்க மேக்ஸ் இருக்கு, கோயின் பேஸ், பைனான்ஸ் சொல்லி இப்படி கணக்க இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லாமே பிடிசி யூஎஸ்டிடியா தான் இருக்கும். ஓகே, சில பேர் இதுல கன்ஃபியூஸ் ஆகலாம், இதுல எதை நம்ம செலக்ட் பண்றதுன்னு சொல்லி. இதுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, இது எல்லாமே ஒரே விஷயம்தான். இங்கால பக்கம் இருக்குது வந்து என்னன்னு கேட்டா, அந்தந்த எக்ஸ்சேஞ்சில், அதாவது பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் சார்ட்டா இது இருக்கும். ரெண்டாவது பாருங்க பைபிட்டோட சார்ட்டா இது இருக்கும். மூன்றாவது பாருங்க ஓகேஎக்ஸ், ஓகே, ஓகேஎக்ஸ்ல சார்ட்டா இது இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு சார்ட்டையும் இதில் ஓப்பன் பண்ணலாம். குகோயின் அதுவும் ஒரு எக்ஸ்சேஞ்ச், பைனான்ஸ் மாதிரி ஒரு எக்ஸ்சேஞ்ச், பிட்கேட், இது எது எடுத்தாலும் அதுக்கான சார்ட்டா இருக்க போகுது. ஸோ அதுல எந்த சிக்கலும் இல்லை. உங்களுக்கு முதலாவது தேவைன்னு சொன்னா அந்த பைனான்ஸ் சொல்லக்கூடிய இந்த சார்ட்டை எடுக்கலாம். மோஸ்டா எல்லாரும் பைனான்ஸ் தான் எடுக்கணும். அதை எடுத்து பாருங்க. நான் இந்த பைனான்ஸ் ஓபன் பண்ண முடியாத காரணம் என்னன்னு கேட்டா, பைனான்ஸுக்குள்ள என்னுடைய பர்சனலா நான் அனலைஸ் பண்ற சார்ட் இருக்கு. ஸோ நான் வேறொரு எக்ஸ்சேஞ்சில் நான் வந்து உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்க பைனான்ஸ் எடுக்கலாம் அல்லது பைபிட், ஏதோ உங்களுக்கு விருப்பமானது எடுத்துக்கொள்ள முடியும். இதுல யாருக்கும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் வேற எக்ஸ்சேஞ்ச் எடுக்கிறேன். இந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஓபன் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. பிடிசி யூஎஸ்டின்னு சொல்லி அந்த ஒரு வேற ஒரு எக்ஸ்சேஞ்சை நான் ஓபன் பண்ணியிருக்கேன். நான் கோயின் எக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்சேஞ்சை நான் ஓபன் பண்ணியிருக்கேன். ரைட்டா சார், இப்படி ஒரு ட்ரேடிங் வியூல உங்களுக்கு ஒரு கோயினை செலக்ட் பண்ணி உள்ளுக்கு வரக்கூடிய மாதிரி தெரிஞ்சிருக்கணும். இப்படிதான் பேசிக்கா உள்ளுக்கு வருது. இப்படி வந்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா ட்ரேடிங் வியூட சார்ட் இதுதான். ஓகே, இது இந்த சார்ட்ல தான் நம்ம வந்து ட்ரேட் பண்றதுக்கு, மார்க்கெட் அனலைஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ண போறோம். ரைட், இதுல முதலாவது தெரிஞ்சிருக்க வேண்டிய விடயம் பாருங்க, இங்கால பக்கம் இருக்குது பாத்தீங்கன்னு சொன்னா பிரைஸ், அதாவது இந்த பிடிசி யூஎஸ்டிடி, பிடிசியோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் தான் இங்கால பக்கம் காட்டுது. அது டவுன் சைட் பாத்தீங்கன்னு சொன்னா கீழே இது வந்து டைம். ஓகே, என்ன நேரம், இந்த வருடம், எப்ப மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கால பக்கம் டைம் இருக்கு, இங்கால பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா பிரைஸ் இருக்கு. இது ரெண்டும் மெயினா பார்த்து கொள்ளணும். ரைட், அடுத்து நமக்கு தேவையான விஷயம் வந்து என்னன்னு கேட்டா, யாருக்கும் எது விளங்காம தான் கேட்கணும், அன்மியூட் பண்ணி கதைங்க. ரைட், பிரைஸ் சரி, அதே போல இங்க டேட் அதெல்லாம் சரி, டைமிங் எல்லாம் சரி. ரைட், இப்போ பாருங்க டாப்ல பாருங்க, இந்த மெனு பார்ல பாருங்க, முதலாவது பிடிசி யூஎஸ்டின்னு சொல்லக்கூடிய இந்த கோயின் நேம், நம்ம என்ன கோயினை செலக்ட் பண்ணமோ அந்த கோயின் இந்த இடத்துல இருக்கு. ரைட், அப்படியே கொஞ்சம் இங்கால பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா இதுல பாருங்க நிறைய டைம் ஃப்ரேம் இருக்கு. ஓகே, பாருங்க 15 மினிட்ஸ், 30 மினிட்ஸ், 1 hour, 2 hour, ஓகே, 4 hours, ஓகே, டே கேண்டில், டபிள்யூன்னு சொல்றது வீக்லி, டின்னு சொல்றது டே, எம்ன்னு சொல்றது மந்த். ஓகே, இதெல்லாம் ட்ரேடிங் வியூல இருக்கக்கூடிய டைம் ஃப்ரேம். ரைட், இப்ப நான் நேற்று ஒரு விடயம் சொன்னேன், ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் இருக்கு தானே, ஒரு கேண்டில் ஸ்டிக் வந்து பாருங்க, ஜூம் பண்ணி காட்டுறேன். ஒரு கேண்டில் ஸ்டிக் வந்து ஒவ்வொரு டைம் ஃப்ரேமுக்கு பொதுவான கேண்டில் ஸ்டிக்கா இருக்கும். ஓகே, ரைட், இப்ப இருக்கக்கூடிய இந்த கேண்டில் ஸ்டிக் என்ன டைம் ஃப்ரேம்ல இருக்குன்னு சொல்லி எப்படி பாக்குறதுன்னு கேட்டா, மேல பாத்தீங்கன்னு சொன்னா இருக்கக்கூடிய டைம் ஃப்ரேம் வந்து ஹைலைட் ஆகிருக்கும். பாருங்க, டே வந்து ஹைலைட் ஆகிருக்கு. பாருங்க, உங்களுக்கு விளங்க முடியும் நினைக்கிறேன், பிளாக் கலர்ல ஒரு ஹைலைட் ஆகிருக்கு. ஓகே, அப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த கேண்டில் பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கான கேண்டில். ஓகே, சண்டே, கீழே பாருங்க டைம், சண்டே 15. ஓகே, இன்னைக்கு 15ஆம் தேதிக்கான இது கேண்டில். இது வந்து 24 மணித்தியாலத்துக்குள்ள நடக்கக்கூடிய எல்லா விடயங்களையும் இந்த கேண்டில் வந்து உள்ளடங்கி இருக்கும். ஓகே, ஒவ்வொரு பாருங்க வந்து 14ஆம் தேதி, 13, 12, 11, இப்படி ஒவ்வொரு நாளுக்காக உள்ளது. இது நமக்கு 4 ஹவர்ஸ்க்கான கேண்டில் தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னா நம்ம மார்க்கெட் அனலைஸ் பண்ணும்போது எப்பயுமே ஒரே டைம் ஃப்ரேம்ல அனலைஸ் பண்ண மாட்டோம், டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம்ல நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஓகே, ரைட், அதே போல பாருங்க 4 ஹவருக்கு போறீங்கன்னு சொன்னா மேல 4 ஹவர் கிளிக் பண்ணுங்க. 4 ஹவர் கிளிக் பண்ற சந்தர்ப்பத்துல இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு கேண்டலுமே 4 ஹவருக்கு, அதாவது ஒரு நாளையில 4 மணித்தியாலம் அடிப்படையில் 6 கேண்டல் வரும். ஓகே, 6 கேண்டல் இந்த இடத்துல ஒரு நாளைக்குள்ள வரும். ஸோ இந்த ஒரு கேண்டலுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா 4 மணித்தியாலம் இருக்கும். அதே போல ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய இந்த கேண்டலுக்குள்ள 4 மணித்தியாலம், இந்த கேண்டலுக்குள்ள 4 மணித்தியாலம், ஒவ்வொரு கேண்டலுக்குமே 4 மணித்தியாலம் இருக்கு. ரைட், 4 ஹவர் கேண்டில் எப்ப ஓப்பன் ஆகும்னு கேட்டா மார்னிங் 5:30க்கு ஓப்பன் ஆகும். ஓகே, முதலாவது. ரைட், அதுக்கு முதல் டே கேண்டில். ஓகே, டே கேண்டில் என்ன டைம் ஃப்ரேமுக்கு ஓப்பன் ஆகும்னு கேட்டா மார்னிங் 5:30க்கு எப்பொழுதுமே ஒரு புதிய டே கேண்டில் ஒன்று ஓப்பன் ஆகும். அதே போல அடுத்த நாள் 5:30, அதாவது 5:30ல 4:59. ஓகே,
இந்த டைம் ஃப்ரேமுக்கு டே கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகும். அப்ப எப்பயுமே இன்றைக்கான கேண்டில் வந்து இன்றைக்கு மார்னிங் 5:30க்கு ஸ்டார்ட் ஆகியிருக்கும். ஸோ நாளைக்கு 16ஆம் தேதி 4:59 சாரி 4:59 இல்ல 5:29 ஓகே சாரி 5:29 5:29 வர சந்தர்ப்பத்தில் அந்த இன்றைக்கான கேண்டில் க்ளோஸ் ஆகி புதிய கேண்டில் வந்து நாளைக்கு 5:30க்கு ஓப்பன் ஆகும். இது டே கேண்டில். அதே போல 4 ஹவர் கேண்டில் பொறுத்தவரையில் பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது கேண்டில் வந்து 5:30க்கு ஓப்பன் ஆகும். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா மார்னிங் 9:30க்கு ஓப்பன் ஆகும். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா 1:30 again ஈவினிங் 5:30 again பாருங்க நைட்டுக்கு 9:30 again நள்ளிரவு 1:30 இப்படி 4 ஹவர் ஒவ்வொரு 4 ஹவருக்கு கேண்டில் வந்து 4 மணித்தியால கேண்டில் வந்து ஓப்பன் ஆகும். 6 கேண்டில் இருக்கு. அதே 1 மணித்தியால கேண்டில் பாத்தீங்கன்னு சொன்னா 1 ஹவர் கேண்டில். இது ஒவ்வொரு ஹவருக்குமே புதிய புதிய கேண்டில் ஓப்பன் ஆகும். அப்ப ஒரு மணித்தியாலம்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த விஷயம். ஓகே, ஒரு மணித்தியாலத்துக்குள்ள ஒரு கேண்டில் வருதுன்னு சொன்னா பாருங்க, நம்ம நேற்று பார்த்த இந்த விஷயத்த, இதுதான் ஒரு கேண்டில்னு சொன்னா ஒரு மணித்தியாலத்துக்குள்ள வருதுன்னு சொன்னா ரைட். இந்த கேண்டில் இது வந்து 1 ஹவர் கேண்டில்னு சொன்னா இது வந்து இப்ப இது கிரீன் கலர்ல இருக்குன்னு சொல்லுமே மார்க்கெட் மேல போயிருக்கு, கிரீன் கலர்ல இருக்குன்னு நினைச்சுக்கொள்ளுங்க. இங்க தான் ஓப்பன், ஓகே ஓப்பன் ஆகிருக்கும். இது வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். இது வந்து லோ, இது வந்து ஐ. அப்ப இது வந்து 1 மணித்தியாலத்துக்குள்ள நடந்த விடயங்களை உள்ளடக்கி இருக்கும். அதே போல உங்களுக்கு 15 மினிட்டுக்கு தேவையண்டா ஓகே 15 மினிட் சார்ட்டை போட்டுக்கொள்ள முடியும். 15 நிமிடத்துக்குள்ள நடந்த விடயங்களை இந்த இடத்துல காட்டும். ஓகே, அதே போல 30 மினிட்ஸ் 1 ஹவர் உங்களுக்கு இந்த டைம் ஃப்ரேம் போட்டுக்கலாம். அதே போல பாருங்க இங்கால உங்களுக்கு டிஃபரெண்டான டைம் ஃப்ரேம் தேவைன்னு சொன்னா இந்த பக்கத்துல பாருங்க ஒரு எரோ மார்க் ஒன்று இருக்கு. இதை கிளிக் பண்ற சந்தர்ப்பத்துல 1 செகண்ட் 5 செகண்ட் ஓகே 10 செகண்ட் 1 மினிட் உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரேம் வேணுமோ இதுல இருக்கக்கூடிய டைம் ஃப்ரேம் வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ள கூடியதா இருக்கும். ஓகே, இதுக்கு முன்னாடி பாருங்க ஒரு ஸ்டார் லோகோ இருக்கு தானே, உங்களுக்கு ஃபேவரட்டா இருந்துச்சுன்னு சொன்னா இதை முன்னாடி உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரேம் நீங்க வளமையா யூஸ் பண்றீங்களோ அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாரை கிளிக் பண்ணி கொள்ளுங்க. ஸோ உங்களுக்கு இதை தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே, இதுதான் இந்த டைம் ஃப்ரேம். பக்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் ஒரு விஷயம், மேலே பாருங்க இந்த மெனு பார்ல இந்த ஏரியா முதலாவது பாருங்க ஒரு கேண்டில். ஓகே, இது கிளிக் பண்ண உடனே பாருங்க கேண்டில் காட்டுது. அதாவது இப்ப நம்ம இருக்கிறது வந்து கேண்டில் சார்ட்டோட ஓகே கேண்டில் ஸ்டிக் சார்ட்டோட. இந்த சார்ட் உங்களுக்கு லைன் சார்ட்டா போட்டுக்கொள்ள முடியும். அதாவது பாருங்க இல்ல பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த லைனை நான் கிளிக் பண்றேன். அப்படி கிளிக் பண்றதால இது வந்து லைன் சார்ட். ஓகே, இப்படியும் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணலாம். ஓகே, அதை நான் எப்படி அனலைஸ் பண்றேன்னு நான் சொல்லித்தரேன். இங்க இந்த லைன் சார்ட் முக்கியத்துவம் என்னன்னு கேட்டா விக் வந்து இங்க இருக்காது. பாருங்க எக்ஸாம்பிளுக்கு இந்த பாருங்க இந்த விக் எடுப்போமே, இந்த பாருங்க இதுல ஒரு விக் கொண்டு இருக்கு. இந்த ரெட் கலர் விக் இருக்கு தானே, இதை பாருங்க லைன் சார்ட்டுக்கு போட்டோம்னா அந்த விக் உங்களுக்கு காட்டாது. பாருங்க அந்த விக் இல்லை, அதாவது அந்த பொடி மட்டும்தான், பொடி க்ளோஸ் ஆகிற இடத்தை தான் இந்த லைன் சார்ட்ல பார்க்கக்கூடியதா இருக்கும். ஓகே, இதுதான் இந்த லைன் சார்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சிறப்பா இருக்கும். ஸோ இது போக போக உங்களுக்கு புரியும் என்னன்னு சொல்லி. அதே மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்டான மெத்தட்ல ஏதாவது உங்களுக்கு தேவைன்னு சொன்னா கேண்டில் ஸ்டிக். ஓகே, இந்த ஐக்கினாசின்னு ஒன்று இருக்கு. ஓகே, ஐக்கினாசி இதை பாருங்க எங்க பாருங்க ஐக்கினாசின்னு ஒன்று இருக்கும். வால்யூம் கேண்டில் கீழ இருக்கு இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. ஐக்கினாசின் இருக்கு. இது ஐக்கினாசின் சொல்லுவாங்க, ஐக்கினாசின் சொல்லுவாங்க. இதை நீங்க இப்படி கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா பாருங்க இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஏங்கிள் பாருங்க. அதாவது பை சைடு எல்லாமே கிரீன் கலர்ல காட்டும். ஓகே, செல் சைடு எல்லாமே ரெட் கலர்ல காட்டும். ஓகே, டிஃப்ரெண்ட் ஏங்கிள் உங்களுக்கு இந்த சார்ட்டை வந்து போட்டு பார்த்து கொள்ள முடியும். ஓகே, இன்னும் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு. ஸோ மோஸ்ட் நம்ம எல்லாமே யூஸ் பண்றது கிடையாது. மோஸ்ட் இந்த கேண்டில் சார்ட்டும் லைன் சார்ட்டும் இந்த ஐக்கினாசியும் யூஸ் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு தேவைன்னா வேற ஒரு டிஃப்ரெண்ட் ஏங்கிள் போட்டு செக் பண்ணி பாருங்க. ஓகே ரைட், அடுத்து இங்கே பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா இண்டிகேட்டர் ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த இண்டிகேட்டர் என்னன்னு கேட்டா நம்ம இன்னும் இண்டிகேட்டர் ஸ்டார்ட் பண்ணல. ஓகே, இந்த இண்டிகேட்டருக்குள்ள தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல கன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கான தேவையான இண்டிகேட்டர்ஸ் இந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கக்கூடியதா இருக்கும். ஓகே, இதுல பொலிஞ்ச பேண்ட் இருக்கு, இஎம்ஏ, கோல்டன் டெத் க்ரோஸ், ஓகே ஐஆர்ஐ லோலோ நிறைய விஷயம் இருக்கு. அது போக போக நம்ம இண்டிகேட்டர் படிக்கும் போது இந்த விடயங்களை பார்ப்போம். தேவையான இண்டிகேட்டர் செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே, பக்கத்துல பாருங்க அலர்ட்னு ஒன்று இருக்கு. அதாவது ஏதோ ஒரு பிரைஸ்ல மார்க்கெட் வந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு அலர்ட் ஒன்று தேவைன்னு சொன்னா அந்த பிரைஸ் இந்த இடத்துல போட்டு நம்ம எப்படி மொபைல் போன்ல ஒரு அலாரம் ஒன்று வைக்கிறோமோ டைமுக்கு, அந்த மாதிரி இங்கேயும் இந்த பிரைஸுக்கு வந்து எனக்கு ஒரு அலர்ட் ஒன்று வரணும்னு சொல்லி மொபைல் போனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா அந்த அலர்ட்டை கொடுக்கலாம். ஓகே ரைட், அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா பக்கத்துல பாருங்க அந்த ரீப்ளேன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ரீப்ளே ரைட்,
இந்த ரீப்ளே என்னன்னு கேட்டா, அதாவது நீங்க நிறைய யூடியூப்லாம் பார்த்துருப்பீங்க. கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் சம்பந்தமான வீடியோ சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ரீப்ளே மோட் வந்து பாருங்க. இப்ப நான் கிளிக் பண்றேன் பாருங்க. ரீப்ளே. ஓகே. இதுல மார்க்கெட்ட வந்து நமக்கு தேவையான இடத்துல இருந்து எகைன் ப்ளே பண்ணலாம். இப்ப பாருங்க, இதுக்கு முன்னாடி கரண்டா இருக்கக்கூடிய இடம் இதுதான். இங்க இருந்து பாருங்க, நான் வந்து க்ளோஸ் பண்றேன். ஓகே, ரைட். இப்படி க்ளோஸ் பண்றேன்னு சொல்லுமே. ரைட். நிறைய நம்மளுடைய யூடியூப்ல எல்லாம் இப்படிதான் இந்த லைன் சார்ட் போட்டு தான் நமக்கான மார்க்கெட்டிங் வேலை செய்வாங்க. ஓகே, அதாவது மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. ஓகே, பாருங்க, மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. ப்ரெடிக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் இதுல இருந்து மேல போகும்னு சொல்லி ஒரு பேட்டர்ன் ஒன்று காட்டுவாங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு இதெல்லாம் சொல்லி தரும் பிறகு, ரைட், இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் இந்த இடத்து வரைக்கும் அப் ஆகும்னு சொல்லி நம்மளை, ஓகே, இதெல்லாம் கண் கட்டி வித்த ஒன்றுதான் இதெல்லாம். ரைட், இப்படி காட்டுவாங்க. இப்படி காட்டி மார்க்கெட்டை ப்ளே பண்ணி விடுவாங்க. ஓகே, பாருங்க, இந்த கீழே பாருங்க பிளேன்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கு. இப்படி ப்ளே பண்ற சந்தர்ப்பத்தில் மார்க்கெட் பார்த்தீங்கன்னு சொன்னா, ரைட், அதை பாருங்க, சிஸ்டம் நம்ம டேக் ஃபார் ஃபிட் ஆயிடுச்சுன்னு சொல்லி நமக்கு வந்து நிறைய வீடியோ எல்லாம் எடுத்து போடுவாங்க. ஸோ அந்த வீடியோ மெத்தட் எல்லாமே இந்த மெத்தடை வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அதாவது இந்த ரீப்ளே மோடை வைத்து நமக்கு எடுக்கலாம். இந்த ரீப்ளே மோட் பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம இந்த ஃப்ரீ வெர்ஷன்ல டே சார்ட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். 4 ஹவர் 1 ஹவருக்குலாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்படி 1 ஹவர் 4 ஹவருக்கு இந்த ரீப்ளே மோட் நீங்க யூஸ் பண்ணணும்னு சொன்னா, நீங்க வந்து என்னன்னா பெய்ட் வெர்ஷன், ஓகே, காசு பே பண்ணி அடுத்த பெய்ட் வெர்ஷன் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த 1 ஹவர் 4 ஹவருக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடியதா இருக்கும். ஓகே, இதுதான் இந்த ரீப்ளே மோட். ரைட், அதை நான் இல்லாம ஆயிக்கொள்றேன். ரைட், பாருங்க, இப்படிதான் இந்த ரீப்ளே மோட் போட்டு காட்டுறது. பார்க்க போனா மார்க்கெட் ஒரிஜினலா இங்கே தான் இருக்கும். பட் அந்த இடத்துக்கு ஒரு ரீப்ளே மோட போட்டு நமக்கு காட்டியிருப்பாங்க. ரைட், மேல எல்லாமே ஓகே. இதுதான் விடயங்கள். ரைட், அடுத்த பார்க்க இந்த பக்கம் பாருங்க, இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கு. இதுல இந்த இடத்துல இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பிடிசி 2020 இருக்கு. அதாவது இந்த இடத்துல நம்ம சேவ் பண்றோம். இந்த இடத்துல சார்ட் நம்ம அனலைஸ் பண்றது தானே. இது ஒட்டோவா இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா சேவ் ஆகும். ஓகே, இந்த பாருங்க சேவ் லே அவுட் இருக்கு தானே. ஒட்டோவா வித்தின் நினைக்கிற ஒரு 5 மினிட்டுக்கு ஒருக்க இல்லை 1 மினிட்டுக்கு ஒருக்க ஒட்டோவா நம்ம செய்யறது எல்லாமே ஒட்டோவா சேவ் ஆகிக்கொண்டு இருக்கும். ஸோ அது ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, உங்களுக்கு தேவையான இந்த ரீநேம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி விடயங்களை பாருங்க. அதே போல இங்க பக்கம் பாருங்க செட்டிங் இருக்கு. இந்த செட்டிங்ல போய் உங்களுக்கு தேவைன்னு சொன்னா ஒரு இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது இந்த கேண்டில் ஸ்டிக்ல கலர் மாற்றணும், சேஞ்ச் பண்ணணும், அந்த மாதிரி விடயங்கள் தேவையில்லை. இதை செஞ்சு பாருங்க. சும்மா நம்ம மொபைல் போன்ல இருக்கக்கூடிய செட்டிங் மாதிரி தான் இந்த விஷயம் எல்லாமே. ரைட், ஓகே, ஃபைன். இப்போ இங்கால பக்கம் பார்ப்போம். ரைட், குயிக்கா பார்ப்போம் ட்ரேடிங் வியூவை. நான் ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, பின்னையிலிருந்து நீங்க ட்ரேடிங் வியூ யூஸ் பண்ணணும், சார்ட் கீறணும், அதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ரைட், அதான் முதலாவது பாருங்க இந்த பக்கம். மேல பாத்தீங்கன்னு சொன்னா பிட்காயின் டெதர் 1 டே சார்ட். ஓகே, இந்த இடத்துல உங்களுக்கு டைம் ஃப்ரேம் பார்த்துக் கொள்ள முடியும். என்ன டைம் ஃப்ரேம்ல நம்ம நிக்கிறோம், என்ன கோயின் பேர்ல நம்ம நிக்கிறோம், பிடிசி டெதர். ஓகே, அதே போல இங்க பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க, ஓப்பன் ஐ லோ அப்படி ஒரு பிரைஸ் கொஞ்சம் இருக்கு. அதாவது ஒரு கேண்டில் மேல நம்ம வைக்கிற சந்தர்ப்பத்துல, ஒரு கேண்டில் மேல மவுஸ் நம்ம வைக்கிறோம்னு சொன்ன எக்ஸாம்பிளுக்கு இந்த கேண்டிலுக்கு இந்த ரெட் கேண்டில் மேல வைக்கிற சந்தர்ப்பத்துல இதுல ஓப்பன் பிரைஸ் மேல பார்த்துக்கொள்ள முடியும். இந்த ஏரியாவில் ரெட் கேண்டில் வைக்கிற சந்தர்ப்பத்தில் ஓப்பன் பிரைஸ் எப்ப, க்ளோஸ் பிரைஸ் எப்ப, ஐ எவ்வளோ, லோ எவ்வளோ, இதெல்லாம் மேல நம்ம இந்த கேண்டில் பொடிய மவுஸை வைக்கிற சந்தர்ப்பத்தில் இதெல்லாம் மேல பார்த்துக்கொள்ள முடியும். அது ரைட். அதே போல இப்ப இங்கால பக்கம் பாருங்க, லெஃப்ட் சைடு இதுல பாத்தீங்கன்னா முதலாவது பாருங்க, இது வந்து நம்மளோட மவுஸ்ல அதாவது கிராஸ். ஓகே, நார்மலா நம்ம ஏரோ மார்க் யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு தேவைண்டா இப்படி யூஸ் பண்ணலாம், அல்லது கொமனா இப்படி கிராஸ் தான் இதுல யூஸ் பண்ணணும். நம்ம ட்ரேடிங் வியூக்கு இதை எடுத்துக்கொள்ள முடியும். செகண்டா பாருங்க லைன் சார்ட்னு ஒன்று இருக்கு. பாருங்க செகண்டா பாருங்க லைன். இதுக்குள்ள உங்களுக்கு தேவையான மாதிரி ட்ரெண்ட் லைன் கீறதுக்கு தேவையான டூலை உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். நார்மலா லைன் கீரணும்னு சொன்னா மேல பாருங்க ட்ரெண்ட் லைன் இருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் கிளிக் பண்ணி இப்படி நம்ம கீரோ லைன் எல்லாம் அடிக்கடி கீரை கண்டிருப்பீங்க. ஓகே, இதுல உங்களுக்கு பாருங்க மேல செட்டிங் இருக்கு. இந்த செட்டிங்ல உங்களுக்கு தேவையான ஒரு லைனை நம்ம கீறுற சந்தர்ப்பத்துல அதுக்குன்னு ஒரு செட்டிங் ஓப்பன் ஆகும். பாருங்க, இன்னொரு லைன் கீறி காட்டுறேன்னு பாருங்க. இப்படி கீறின உடனே பாருங்க மேல இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது. இந்த லைனுக்கான செட்டிங் இது. இதுல போய் உங்களுக்கு தேவையான கலரை சூஸ் பண்ணிக்கொள்ள முடியும், செலக்ட் பண்ணலாம். ஓகே, இந்த லைனுக்கு மேல ஏதாவது நீங்க டெக்ஸ்ட் போடணும்னு சொன்னா அதுக்கான கலர். ஓகே, இந்த பாருங்க டெக்ஸ்ட் போடலாம். எப்படி டெக்ஸ்ட் போடுறதுன்னு கேட்டா இதை கிளிக் பண்ணி இந்த பாருங்க செட்டிங் மார்க் ஒன்று இருக்கு. இதுல போய் பாருங்க டெக்ஸ்ட் இருக்கு இந்த இடத்துல மேல. உங்களுக்கு ஏதாவது டைப் பண்ணலாம். ஓகே, டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா பாருங்க அதுக்கு மேலே டைப் பண்றது அந்த மாதிரி விடயங்கள் இருக்கு. இந்த லைனை நீங்க லொக் பண்ணி வைக்கணும். சில நேரத்துக்கு உங்களுக்கு போட்டோ நீங்க கீறி வைக்கிறீங்கன்னு சொன்னா இந்த லைன் இந்த ஏங்கிள் அப்படி லொக் பண்ணி இருக்கணும்னு சொன்னா இப்படி கிளிக் பண்ணி மேல பாருங்க லொக் ஆப்ஷன் இருக்கு. அது லொக்க கிளிக் பண்ணீங்கன்னா இது அங்கால இங்கால நம்மளால கஸ்டமைஸ் பண்ண முடியாது. ஓகே, ஃபிக்ஸ்ட் ஆகிட்டு லொக் ஆகிட்டு. ஸோ இது லொக் ஆகல, அதால இதை நமக்கு கஸ்டமைஸ் பண்ணலாம்.
பட் இது பாருங்க லொக் ஆகி இருக்கனால இப்படி லொக் பண்ணி வைக்கிறதும் சேஃப்டி. நம்ம அனலைஸ் பண்றது அப்படி இருக்கும். ரைட், அது வந்து ட்ரெண்ட் லைன். அதுக்கு நம்ம கீழே பாருங்க நிறைய லைன்ஸ் கொஞ்சம் இருக்குது. அப்புறம் ஒரிசோண்டல் லைன் இருக்கு. ஒரிசோண்டல் சொல்லி இதை கிளிக் பண்ற சொல்ற ஒரு நேரான ஒரு கோடு உங்களுக்கு தேவைன்னு சொன்ன இந்த மாதிரி ஒரு ஒரிசோண்டல் லைன் வந்து போடுறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் கிளிக் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஃபைன். ரெண்டாவதா பாத்தீங்கன்னு சொன்னா இதுல பாருங்க இந்த ஃபிபனாக்கின்னு ஒன்று இருக்கு. ஓகே, இது நம்ம ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் படிக்கும்போது நமக்கு டீச் பண்றேன். ரெண்டாவது ஃபிபனாக்கி டூல். ஓகே, அது உங்களுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. மூன்றாவதும் தேவைப்படாது. இது வந்து என்னன்னு கேட்டா ஆர்மனிக் பேட்டர்ன், வைக்கோப், எலியட் வேவ் அதுகளுக்கு தான் இந்த ஆப்ஷன் எல்லாம் தேவைப்படும். இந்த ஏபிசி, ஓகே, XYZ இந்த மாதிரி ஆப்ஷன் அது தேவைப்படும். ரைட், அடுத்து பாருங்க இதுல 1 2 3 4 5 6வதா பாத்தீங்கன்னு சொன்னா இல்ல 4வதா பாருங்க. இது எப்படி கிளிக் பண்ற சந்தர்ப்பத்தில் பாருங்க இந்த லாங் பொசிஷன், ஷார்ட் பொசிஷன். அதாவது இதுல பாருங்க கிளிக் பண்ற சந்தர்ப்பம் லாங் பொசிஷன் ஒன்று இருக்கு. அதாவது இது இப்படி கிளிக் பண்ணோம். நம்ம மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணும்போது ஒரு நம்ம ஸ்டாப் லாஸ், டேக் ப்ராஃபிட் இப்படி நிறைய பார்த்துருப்பீங்களா இருக்கும். இப்படி போட்டு வைக்கிறது தான் இந்த ஏரியாவில் இருக்கிறத லாங் பொசிஷன், ஷார்ட் பொசிஷன். ஷார்ட் பொசிஷன் சொன்னா கீழே போறதுக்கு இந்த பாருங்க இந்த மாதிரி எங்கள் இந்த இடத்துல டூலை நீங்க எடுத்துக்கொள்ள முடியும். டூலை யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணதான் உங்களுக்கு இந்த இடம் எங்க இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். ரைட், அடுத்து கீழே பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பாருங்க இந்த பிரஷ் டூல் இருக்கு. ஓகே, நம்ம சார்ட்ல ஏதாவது இப்படி கீறதுக்கு, ஓகே, இந்த புள்ளி இப்படி ரவுண்ட் பட்டம் போட்டு காட்டுறதுக்கு உங்களுக்கு இதுக்கெல்லாம் இந்த பிரஷ் டூல் இருக்கு. இதை யூஸ் பண்ணலாம். அதே போல பாருங்க எரோ மார்க் இருக்கு. ரைட், இதுல முக்கியமான ஒன்று பாருங்க இந்த பாத்துன்னு ஒன்று இருக்கு. ஓகே, கீழே பார்க்கணும். இந்த பிரஷ் டூல்ல பாருங்க பாத்துன்னு ஒன்று இருக்கு. இந்த பாத்தை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நினைவு இருக்கும். நம்ம அப் ட்ரெண்ட் எல்லாம் கீழும். ஓகே, இப்படி மேல போறது எகெயின் பாருங்க அது வந்து பாத்துன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன்ல தான் இருக்கு. இந்த கீழே டவுனுக்கு வருது. இதெல்லாம் இந்த பாத்துல தான் இருக்கு. ஓகே, இதை பார்த்துக்கொள்ள முடியும். அதே போல உங்களுக்கு ரெக்டேங்கிள் ஒரு பாக்ஸ் டைப்ல ஏதாவது உங்களுக்கு தேவைன்னு சொன்னா இந்த பாருங்க ரெக்டேங்கிள் ஷேப் ஏதாச்சும் ஒன்று பாக்ஸ் தேவை. நான் கேண்டில் ஸ்டிக் நேரத்துலாம் கீறும்போது பார்த்துருப்பீங்க. இந்த ரெக்டேங்கிள் இதை வச்சு தான் நான் கீறுறது. ஓகே, ஸோ இதில் பார்த்துக்கொள்ள முடியும். உங்களுக்கு பாக்ஸ் தேவைண்டா இந்த மாதிரி விடயங்கள் நிறைய இருக்கு. இதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த பாத் முக்கியம். எங்க ரைட், இந்த பாத்துங்கிறது முக்கியம். ஓகே, உங்களுக்கு சர்க்கிள் தேவை, சர்க்கிள், ட்ரையாங்கிள் ஷேப், ஆர்க் ஷேப் இந்த மாதிரி உங்களுக்கு எது தேவையோ அதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்க. ரைட், இவ்வளவுதான் ட்ரேடிங் வியூல பாக்குறதுக்கு இருக்கு. நான் குயிக்கா சொல்லி முடிச்சுட்டு ஒரு 1/2 hour போயிட்டு பிரச்சனை இல்லை. பட் எனக்கு கேட்டால் நான் இந்த ட்ரேடிங் வியூவை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்காம சார்ட் பேட்டர்ன் ஓப்பன் பண்ணேன்னு சொன்னா சில பேர் இந்த ட்ரெண்ட் லைன் எடுக்கிறதுக்கு கஷ்டப்படுவீங்க. அது மட்டும் இல்லாம இந்த பாத் இருக்கு தானே, இந்த பாத் தேடி பிடிக்கிறது கஷ்டப்படுவீங்க. ஓகே, இது கீறது எப்படின்னு சொல்லி சில பேர் இந்த பாத்தை கீறாம லைன்ல ஒவ்வொன்றா அப்படி கீறிட்டு இருப்பீங்க. ஓகே, இப்படி கீறிட்டு இருப்பீங்க தேடி பிடிக்கிறது கஷ்டப்பட்டுட்டு. ஓகே, அப்படி இல்லை. ஸோ இந்த பாத்து இருக்கு, பாத்துல ஈஸியா நமக்கு இந்த அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட்லாம் கீறக்கூடியதா இருக்கும். ஓகே, ரைட், இந்த மாதிரி விடயங்கள் தான் இருக்கு. ஏதாவது உங்களுக்கு ட்ரேடிங் வியூ யூஸ் பண்ணும்போது ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, எனக்கு இந்த டூல் எடுத்துக்கொள்ள முடியல, இது எங்க இருக்குன்னு தெரியல, அப்படியான விஷயம் இருந்துச்சுன்னு சொன்னா தயவு செய்து என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், ட்ரேடிங் வியூ யூஸ் பண்ணும் போது இந்த பொட்டம்ல பார்க்கணும். ஓகே, இந்த பாருங்க இந்த ஏரியா சில பேருக்கு இங்கே ஒரு பிரச்சனை வரும். இந்த ஏரியாவில் பாருங்க பொட்டம்ல பாத்தீங்கன்னு சொன்னா இங்க நீங்க பாருங்க இந்த 2 எழுத்து இருக்கு. ஏன்ற ஒரு எழுத்து ஒன்று இருக்கு. அதாவது பக்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னா எல்ன்ற ஒரு லெட்டர் இருக்கு. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆட்டோ, அது இன்னொரு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா லொக்ன்னு சொல்லுவோம் நினைக்கிறேன். ஓகே, அப்ப சார்ட் 2 சார்ட் இருக்கு. ஆட்டோ சார்ட், லொக் சார்ட்னு சொல்லுவோம். ஓகே, இது ரெண்டையும் சோ எப்பயுமே இது ரெண்டும் செலக்ட் ஆகி இருக்காம ஒரு சார்ட்டை பார்த்துக்கொள்ளணும். பாருங்க இந்த ஏ இப்படி செலக்ட் ஆயிருந்தா சார்ட் விஷயம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே, அதே போல பக்கத்துல பாருங்க எல்னு ஒன்று இருக்கு. இதை கிளிக் பண்ணா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே, சோ இது ரெண்டுமே இது ஏன் டிஃப்ரெண்டா இருக்குன்னு கேட்டா இந்த ஏஎல் இது ரெண்டும் யூஸ் பண்றதால பிரைஸ் மூவ்மெண்ட் இல்லாம ஒரு பெர்சன்டேஜ் மூவ்மெண்ட் ஒன்று இருக்கு. அது உங்களுக்கு தேவையில்லை. அதால நான் சொல்ல சில பேர் நீங்க இங்க அப்படி பிரைஸ் டச் பண்ணும்போது இது ஏதாவது கிளிக் ஆயிடும். ஓகே, கிளிக் ஆகிற உடனே பாத்தீங்கன்னு சொன்னா சார்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ நீங்க பாப்பீங்கன்னா அவர்கிட்ட ஒரு சார்ட் ஒரு மாதிரியா இருக்கு, இந்த சார்ட் இன்னொரு மாதிரியா இருக்கு. அப்ப நீங்க தேடி பார்க்குற சந்தர்ப்பத்துல இதுல ஏதோ ஒன்று நீங்க செலக்ட் பண்ணிருப்பீங்க. இது ரெண்டையுமே அன்செலக்ட் பண்ணி கொள்ளணும். ஓகேயா, ரைட். ஓகே, ஃபைனலா பாத்தீங்கன்னு சொன்னா ட்ரேடிங் வியூல நீங்க ஒரு சார்ட்டை அனலைஸ் பண்ணும் போது நீங்க அதற்கான அனலைஸ் பண்ணக்கூடிய அந்த லைன்ஸ், ட்ரெண்ட் லைன் அதெல்லாம் கீறி வைத்திருப்பீங்க. ஸோ இதை நீங்க சர்வ் பண்ணக்கூடிய ஏரியா பாத்தீங்கன்னு சொன்னா மேல பாருங்க இந்த இடத்துல ஒரு எரோ மார்க் ஒன்று இருக்கு. இதை கிளிக் பண்ற சந்தர்ப்பத்தில் இந்த பாருங்க சேவ் லே அவுட்னு ஒன்று இருக்கு. இதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய அந்த சார்ட் ஆட்டோவா சேவ் ஆகும். அப்படி இல்லைன்னு சொன்னாலும் ஆட்டோவா இது வந்து
ஒரு 2 மினிட்ஸ் அல்லது 3 மினிட்ஸ்க்கு ஒருக்கு கண்டிப்பா இது வந்து ஆட்டோவா சேவ் ஆகக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. அதே போல நீங்க அனலைஸ் பண்ணக்கூடிய அந்த சார்ட்டை இன்னும் ஒருவருக்கு ஷேர் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா பக்கத்துல பாருங்க, இந்த இடத்துல ஒரு கேமராட ஒரு வியூ ஒன்று இருக்கு. ஸோ இது எப்படி கிளிக் பண்ற சந்தர்ப்பத்தில் கீழே பாருங்க டவுன்லோட் இமேஜ், காப்பி இமேஜ், அந்த லிங்க் உங்களுக்கு இந்த சார்ட் லிங்க் இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணணும் மாதிரி தான் லிங்கை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணக்கூடியதா இருக்கும். அல்லது இந்த சார்ட்டை நீங்க வந்து டவுன்லோட் பண்றதா இருந்துச்சுன்னு சொன்னா டவுன்லோட் பண்ணி அதையும் உங்களுக்கு இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே ஓகே, இதுதான் ட்ரேடிங் வியூவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சில விடயங்கள், இந்த டூல்ஸ் அதை போன்ற மற்ற விடயங்கள் எல்லாம் இந்த இடத்துல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன்.